ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நீ என்னை அழைத்து கொண்டேதான் இருக்கிறாய். சாய் சாய் சாய். இந்த சாய் என்ற வார்த்தைகள் நீ எப்பொழுது என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் இந்த சாய் என்ற வார்த்தைகளை நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் நிறுத்துவது கூட கிடையாது. அந்த அளவுக்கு என் மீது மதிப்பும் மரியாதையும் அதே நேரம் பக்தியும் உனக்கு ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. நீ இப்பொழுது உன்னுடைய மனதுக்குள் கேட்கும் ஒரு விஷயங்கள் என் காதுக்கு வந்து அடைந்தது. நான் உங்களை சாய் 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 என்று அழைத்தாள். நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும். நான் சாய் சாய் என்று மட்டுமே அழைக்கிறேன். ஆனால் வாழ்வில் முன்னேற்றங்கள் என்பதையே நான் காணவில்லை. என்னுடைய குரல்கள் உங்களுக்கு கேட்கிறதா? என்னுடைய சாய் என்ற வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு கேட்கிறதா? மற்ற எந்த விஷயங்களும் உங்களுக்கு கேட்கவில்லையா? நான் அவ்வளவு அதிகமாகவே அழுகிறேனே, அது கூட உங்களுடைய செவிக்கு வந்து எட்டவில்லையா என்பதையே நீ கேட்கிறாய். அம்மா, இவ்வளவு தூரம் வந்து நின்று உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன், ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருக்கிறேன் என்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். உன்னை பல பேர் சோதிக்கலாம், பல பேர் உன்னை காயப்படுத்தலாம், வெறுப்புகளை உன்னிடம் வைக்கலாம். ஆனால் நான் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் பலவிதமான சுவாரஸ்யத்தை மட்டுமே பார்க்கிறேன். எத்தனையோ காயங்கள், வலிகள், வேதனைகள், இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் முற்றிலுமே இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இதற்கு பிறகு நான் சில விஷயத்தை சொல்ல வந்தால் நடக்கும் பொழுது பார்க்கலாம் என்பாய். நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டா? உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வலி வேதனை என்ற ஒன்றோடு நீ இருக்கிறாயோ, எந்த அளவுக்கு கஷ்டம் என்ற ஒன்றோடு உன்னுடைய வாழ்க்கை கலந்திருக்கிறது என்று நினைக்கிறாயோ, அதைவிட பல மடங்கு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்று ஒன்று கொள்ளும் உன் வாழ்க்கை அடங்கும். இந்த கஷ்டத்தை எல்லாம் தூக்கி சாப்பிட்டு உனக்கு கஷ்டமா என் வாழ்க்கையில் இருந்ததா என்ற ஒரு நிலைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் அடங்கிவிடும். நாளுக்கு நாள் பிரச்சனை, நாளுக்கு நாள் வருத்தங்கள், இது ஒருவனுக்கு கூடுகிறது என்றால் அவன் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நாளில் நிம்மதியை பார்க்க போகிறான் என்பதே அர்த்தமாகும். ஆனால் அதை யாருமே இங்கு புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை அவ்வளவுதான், வாழ்க்கை இவ்வளவுதான் என்று ஒவ்வொன்றாக எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாகவே செய்கிறார்கள். புரிந்ததா? எதுவும் எப்பொழுதும் தவறாக நடக்காது. எல்லாமும் வாழ்வில் சிறந்ததாகவே அமையும். அதற்கு நான் மட்டுமே பொறுப்பாவேன். எப்படி உன்னுடைய வாழ்க்கைக்குள் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும். சந்தோஷத்திற்கு எந்த ஒரு குறையும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதத்திலும் என்னென்ன விதத்தில் உனக்கு சந்தோஷமும் என்னென்ன விதத்தில் உனக்கு அற்புதமும் நடக்க வேண்டும் என்று நான் உனக்கு திட்டம் போட்டு வைத்திருக்கிறேனோ அது எல்லாமும் நடந்தே தீரும். நிறைய பேருக்கு நீ பதில் சொல்ல வேண்டுமோ? வாழ்க்கையில் அடுத்தடுத்து நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வந்து விடுமோ என்று நினைக்கிறாய். ஏன் அப்படி நினைக்க வேண்டும்? யார் உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பாய்? யாரும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கப் போவது அல்ல. நீ உன்னுடைய வாழ்க்கையை பத்திரமாக பார்த்து கொண்டாலே போதும். யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் செய்ய மாட்டார்கள். ஏற்கனவே இருந்த விஷயங்கள் எல்லாம் போய் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மன நிறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாய். நான் மட்டும் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லட்டா? நீ கவலைப்பட வேண்டாம்.
உன் வாழ்வில் எல்லா விஷயத்திலேயும் அற்புதம் நடக்கும். காலம் நிச்சயமாகவே உன்னுடைய அனைத்து விஷயத்திற்கும் நீ எப்படியெல்லாம் நினைக்கிறாயோ, எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, உன்னுடைய வாழ்க்கையில் அது எல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். விடாமுயற்சியோடு ஒருவன் வாழ்க்கையில் வாழ்கிறான். அவன் தொழிலிலேயும் அதே நேரம் மற்ற விஷயங்களிலேயும் காலமா, நேரமா, கர்மாவா, இல்லை நானா என்று பார்த்து விடுவோம் என்று ஓடுகிறானோ, அவன் நிச்சயமாக அவன் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையே அடைகிறான். இது வெறும் பேச்சுக்காக நான் சொல்லும் விஷயங்கள் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதையுமே பேச்சுக்காக சொல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் மன ஆறுதலுக்காக சொல்லவில்லை. எல்லா விஷயத்தையும் நன்றாகவே புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படியெல்லாம் செய்ய போகிறேன் என்பதையே காட்டப் போகிறேன். அலட்சியங்களோ, தேவையில்லாத குழப்பங்களோ வாழ்வில் தேவையே அல்ல. நிம்மதி இருந்தால் போதும். வாழ்வில் எல்லா பொழுதிலேயும் உனக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை அமைத்து நானே தருவேன். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை இப்படியாக்கிவிடலாம், அப்படியாக்கிவிடலாம், இந்த ஒரு துன்பத்தை கொடுக்கலாம், அந்த ஒரு துன்பத்தை கொடுக்கலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் இனி வேலையே அல்ல. காலம் எப்படி? காலம் நிச்சயமாக அனைத்திற்கும் பதிலை கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கலாம் என்று நினைத்தாயோ, அது போலவே காலம் உன் பக்கம் நிச்சயமாகவே வரும். எதையும் மறந்து விடாதே. நேரம் உனக்காக இருக்கிறது. இதுவரைக்கும் வேண்டுமானால் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு எதிராக அமைந்து உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பில்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு அப்படி அல்ல. இறுதி வாய்ப்பு. நான் சொல்லும் விஷயங்கள் இன்றே பலிக்கும். நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்தே தொடரும். வாழ்க்கையில் நிறைய காலங்கள் சுதாரிக்க வேண்டும். நீ சுதாரிப்பாக இருந்தால் எல்லாம் நலமாக இருக்கும். சுதாரித்து முடிவெடு. எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பாவேன். எத்தனையோ காரியத்தில் நீ தனியாளாக நின்று வெற்றியை பார்த்திருக்கிறாய். இனிமேலும் நீ உன் வாழ்க்கையில் இந்த சாயோடு நின்று உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியையே நீ பார்ப்பாய் என்பதில் எந்த மாற்றமுமோ எந்த விதமான குழப்பமுமோ கிடையாது. குழப்பங்கள் நடக்கும், சந்தோஷங்கள் இருக்கும், நிறைய சுப விஷயங்கள் வாழ்வில் அமையும். நானே துணையாக இருப்பேன். இதில் எந்த ஒரு சின்ன குறைகளோ சின்ன விதமான ஏமாற்றங்களோ வராமல் நான் பார்த்து கொள்வேன். வா இந்த சாயிடம் வந்து அமர்ந்து சாய் என்னென்ன விஷயங்களை சொல்கிறேனோ அதையெல்லாம் கேள். ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டேன். உன்னை ஏமாற்றினேன் என்றால் எனக்குத்தான் பாவம், எனக்குத்தான் கஷ்டம். உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன்? ஏமாற்றியது எல்லாம் முடிந்தது. மற்றவன் ஏமாற்றியதோ இல்லை நான் உன்னை ஏமாற்றுகிறேன் என்று நினைத்ததோ எல்லாமும் முடிந்தது. எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாகவும் அதிசயமாகவும் உன் வாழ்வில் துவங்கும் என்பதில் எந்த மாற்றமுமே அல்ல. வெறுக்காதே, கலங்காதே. எல்லா நிலையிலும் வாழ்க்கையில் துவண்டு விடுவோமோ, ஏமாந்து விடுவோமோ என்ற எண்ணத்தை வைத்து கொள்ளாதே. நீ எந்த ஒரு நிலையிலும் துவண்டும் போக மாட்டாய். வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இனி வரும் காலத்தில் அனுபவிக்கவும் மாட்டாய். எல்லா விஷயத்திலேயும் துணை இருப்பேன் இந்த சாய். ஓம் சாய்ராம்.